ஜெபம் பண்ண கடவோம். வாசம் பண்ணுற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆலயத்திற்காக, ஆராதனை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ தூதர்களின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற உண்மை நாங்களும் போற்றி பாடும்படியாக, துதித்து மகிழும்படியாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த பாடகர் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். உம்மை பாடுகிற நாங்கள் கருத்தோடு பாட உதவி செய்தலும், ஆவியோடு உண்மையோடு பாட உதவி செய்தலும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட எங்களுக்கு உதவி செய்தலும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் உண்மை என்பதை உணர்ந்தவர்களாய் பாட எங்களுக்கு உதவி செய்தலும். இந்த ஆராதனை வேளையிலே நீர் பிரசன்னராயிருந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த பாடகர்களுக்கு ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 412வது பாடலை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும்.
ஜெபம் பண்ண கடவோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்திற்கும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். மேற்கண்ட வசனங்களின்படி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை மௌனமாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவராக. கர்த்தருடைய ஜெபத்தை பாடலாக பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 687. கர்த்தருடைய
பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. யாவரும் இணைந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் நிதானத்தோடும் நியாயந்தீர்ப்பார். நாம் நின்ற வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பாடலாக ஏறெடுப்போமாக. கீர்த்தனை கீதங்கள் 688. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நெகேமியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை. நெகேமியா 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல். அதற்கு பின்பு துதி செய்கிற 2 கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள். நானும் என்னோட கூட இருக்கிற தலைவரில் பாதி பேரும் பூரிகைகளை பிடிக்கிற
எலியாக்கிம், மாசேயா, மினியாமின், மிகாயா, எலியோனாய், சகரியா, அனானியா என்கின்ற ஆசாரியர்களும், மாசேயா, செமாயா, எலேசார், ஊசி, யோகனான், மல்கியா, ஏலாம், ஏசேர் என்பவர்களும் நின்றோம். பாடகரும் அவர்கள் விசாரிப்புக்காரனாகிய எசரகியாவும் சத்தமாய் பாடினார்கள். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளின் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள். ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் சந்தோஷமாக இருந்தார்கள். பாடகரும் வாசல் காவலாளரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள். தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிற சங்கீதம் திட்டப்பட்டிருந்தது. ஆகையால் செருபாவேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளர்களுக்கும் அன்றாட திட்டமாக பங்குகளை கொடுத்தார்கள். அவர்கள் லேவியர்களுக்கென்று பிரேஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று பிரேஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். வாசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று மூன்று வாலிப கீதத்தை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 371.
12ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் முடிய. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். சாயங்காலம் ஆனபோது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தளத்தில் கையிடுகிறவனே 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கிறபடுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஜெபம் பண்ண கடவோம். பின்வரும் ஜெபங்களுக்கு சபையார் மறுமொழியாக, கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்வோம். நம் திருமண்டத்தில் உள்ள ஆலயங்களில் செயல்பட்டு வருகின்ற பாடகர் குழுக்களுக்காகவும் அவர்களின் திறமைகள் இன்னும் கடவுளுக்காக பயன்படுத்தப்படவும் முன்மாதிரியான வாழ்விற்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. இசை வாசிக்கிற அனைவருக்காகவும் அவர்கள் இறை பயத்தோடும் சகல ஞானத்தோடும் தங்கள் பணியை சிறப்பாக செய்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. விண்ணப்பத்தை கேட்டருளும். அனைத்துலக அமைதிக்காகவும் குறிப்பாக இஸ்ரேல், ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே சமாதானம் நிலவவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது ஆலய பாடகர் குழுவில் உள்ளவர்கள் தங்கள் படிப்பிலும் வேலையிலும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எல்லா திருச்சபை விசுவாசிகளின் ஒருமனப்பாட்டிற்காகவும் நல் வாழ்விற்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. கேட்டருளும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் கடவுளே, நாங்கள் எங்கள் நீதிகளை நம்பி அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கத்தையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்காக செலுத்துகிறோம். ஆமென். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிலைத்திருப்பதாக. திருச்சபையின் அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு ஞாயிறு பாடசாலை நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜபக்குழுக்கள் வழக்கம்போல் நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு வாலிப பெண்கள் கூடுகை நடைபெறும். இன்று மாலை 7:15 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே பாடகர் குழு ஞாயிறை முன்னிட்டு சிறப்பு பாடல் ஆராதனை நடைபெறும். இன்று மாலை ஆராதனைக்கு பின்பு இளம் வாலிப ஆண்கள் கூடுகை நடைபெறும். நாளை திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க இல்ல ஜபக்கூடுகை நம்முடைய சபையின் ஆலய பணியாளர் அவருடைய துணைவியார் திருமதி அன்னபுஷ்பம் மனுவேல் அவருடைய இல்லத்திலே வைத்து நடைபெறும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாதத்தின் முதல் நாள் அதிகாலை 4:30 மணிக்கு மாத பிறப்பு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்பு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்பு வாலிப ஆண்கள் கூடுகை நடைபெறும். வியாழன் மாலை ஆராதனைக்கு பின்பு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்கள், நம்முடைய
திருநெல்வேலி திருமண்டலத்திலே நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக டக்கமால்புரம் பகுதியிலே தரிசன பூமியிலே ஒரு சிற்றாலயம் ஒன்று கட்டப்பட்டு அது நம்முடைய மாம்பழச்சங்க பண்டிகையை முன்னிட்டு திறக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அதில் நம்முடைய சபையிலிருந்து நாம் வேன் ஆயத்தம் செய்கின்றோம். ஒரு நபருக்கு 50 ரூபாய். அதில் வர விரும்புகின்றவங்க உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த தரிசன பூமியின் பணிகளுக்காக நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வெள்ளிக்கிழமை மாலை சிறப்பு வீடு சந்திப்பு நடைபெறும். அதில் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் அந்த பணிக்காக உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை மாலை 7:15 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருமண்டல ஞாயிறு. ஆகவே காலை 8:30 மணிக்கு நம்முடைய திருமண்டல கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருமண்டல ஞாயிறுக்குரிய திருவிருந்து ஆராதனை நடைபெறும். நம்முடைய மாம்பழச்சங்க பண்டிகை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். அதற்காக ஒரு நாள் வருமான கணிக்கை கவர் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படைக்காதவர்கள் அதை தொடர்ந்து படைக்க, நம்முடைய பண்டிகைக்காக ஜெபிக்கவும் பங்கு பெறவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல வருகின்ற ஜூலை மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நாம் ஞாயிறு பாடசாலை பாலர் ஞாயிறாக நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். அதை முன்னிட்டு ஜூலை 2வது வாரத்தில் நாம் 2 போட்டிகளை குறித்து நாம் அறிவிப்பு கொடுத்திருந்தோம். முதல் 5 வகுப்புகள், 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு முதல் ஓவிய போட்டி, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கவிதை போட்டி. இதற்கான தலைப்பு இயேசுவின் பார்வையில் சிறுவர்கள். நற்செய்தி நூல்களிலே இயேசுவோடும் சிறுவரோடும் தொடர்புடைய சம்பவங்களை வைத்து நீங்கள் இந்த போட்டிக்காக ஆயத்தப்படலாம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய சேகரத்தினுடைய 13வது தோத்திர பண்டிகை ஆகஸ்ட் 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள் நடத்துவதற்கு நாம் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த பண்டிகைக்காக ஜெபிக்கவும் ஆயத்தப்படவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கான திருமறை தேர்வுக்கான பகுதி நம்முடைய நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கு. அதற்காக அனைவரும் ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஊரிலிருந்து உங்களுடைய குடும்பங்களில் உள்ளவர்கள் வெளியூரில் இருப்பார்கள் என்றால் அவருடைய முகவரியை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் பண்டிகை நோட்டீஸ் அனுப்புவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கின்றவர்கள் ஜூன் 29ஆம் தேதி திருமதி ஒய் பிரபா அவர்கள், கே அனிசா. 30ஆம் தேதி திருமதி டி பிரின்சஸ் பொன்மணி அவர்கள், ஆர் ஜர்சா. ஜூலை 1ஆம் தேதி திரு வி டி பால் துரைராஜ் அவர்கள், திரு ஜே தானியல் ஜபராஜ் அவர்கள், திருமதி ஜே பத்மினி அவர்கள். 3ஆம் தேதி டபிள்யூ ஜஸ்லின். 4ஆம் தேதி சி ஜெரோம் சாமுவேல். 5ஆம் தேதி திருமதி பி மெர்சி செல்லம் அவர்கள், சி டேவிட் ட்ரெசன். திருமண நாளை ஆசரிக்கின்றவர்கள் ஜூலை 1ஆம் தேதி திரு ஏ பாக்கியராஜ், திருமதி பி ஸ்டெல்லா ஃப்ளாரன்ஸ் தம்பதியினர். திரு ஏ சீனிராஜா, திருமதி பி ஸ்டெல்லா திருமதி ஏ ஜீனிராஜா தம்பதியினர். இவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகின்றோம். இவர்களுக்கான வாக்குத்தத்தம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இப்பொழுது பாடகர் குழுவினர் வாழ்த்தி பாட இவர்களுக்காக நம்முடைய சேகர ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். Amen.
கரத்தில் இருக்கிறது. அவைகள் நன்மைகளாய் கொடுக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். நம்முடைய சமூகத்தில் இன்றும் இந்த வாரமும் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் ஆசரிக்கின்ற பெயர்களை வாசித்தோம். வாசிக்காத அநேக பெயர்கள் உண்டு, நீ அறிந்திருக்கிறேன். கடந்த ஆண்டுகள் முழுவதும் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த புதிய ஆண்டுகள் பிரவேசித்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாய கர்த்தர் கூட இருந்து எதிர்பார்ப்பு உண்டு. இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் உடைய பிள்ளைகள் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் பதத்தில் இருந்து அருளிச்செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையில் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் கபடமில்லாத இருதயத்தோடு ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே சிந்தையோடும் திருச்சபையின் ஒரே குடும்பமாய் ஊழியர்களாய் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா, உற்சாகப்படுத்துங்கப்பா. இந்த புதிய ஆண்டு என் ஆண்டருடைய ஆழத்தில் இருந்து நான் ஆசீர்வாதங்களை கேட்டேன். அந்த ஆசீர்வாதத்தின்படி இந்த ஆண்டு முழுவதும் என் ஆண்டவரின் நன்மையினால் நிரப்பினார் என்று சொல்லத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவேன் என்று இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்பொழுது நமது பாடகர் குழுவினருடைய ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடல் பிளஸட் அசுரன்ஸ் என்ற ஒரு ஆங்கில பாடல். தமிழிலே நம்முடைய கீதங்களும் கீர்த்தனைகளிலே இயேசுவை நம்பி பற்றிக்கொண்டேன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலானது பென்னி கிராஸ்பி அம்மையாராலே எழுதப்பட்ட ஒரு பாடல். இவர்கள் பிறந்து 6 வாரங்களுக்குள்ளாக இவருடைய கண் பார்வையை இழந்து போனார்கள். 8 வயதிலிருந்து அநேக ஆங்கில கவிதைகளை எழுதியிருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் ஜோசப் நாஃபை சந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு இசையை வாசிக்கின்றார். அந்த இசையை கேட்டவுடனே அவர் ஒரு பாடலை அந்த இசைக்கு ஏற்றார்வாறு எழுதுகின்றார். அதுதான் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்ற பிளஸட் அசூரன்ஸ் என்கின்ற ஒரு பாடல். அந்த அளவிற்கு இசையோடு இயைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்கள். இன்றைக்கு நாம் ஆரம்ப பாடலாக பாடின போச்சும் போச்சும் என்ற பாடலாலும் இந்த அம்மையாராலே எழுதப்பட்டது. இயேசுவின் கைகள் காக்க, லெந்து காலத்தில் நாம் பாடுகின்ற இயேசுவே கல்வாரில் என்னை வைத்துக் கொள்ளும் என்கின்ற பாடலையும் இவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்ற பாடல் எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு பாடல். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். ஆகவே கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அறிக்கை செய்யக்கூடிய ஒரு பாடல். தன்னுடைய வாழ்நாளிலே கிட்டத்தட்ட 95 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். 8000த்திற்கும் மேலான கிறிஸ்தவ பாமாலைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர். கண்டறியாத இந்த அம்மையார் தன்னால் இயன்றதை ஆண்டவருக்காக செய்திருக்கிறார்கள். அதை நினைவுகூறும் வண்ணமாக மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அவருடைய கல்லறைகளே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இவள் தன்னால் இயன்றதை செய்தான். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக எதை செய்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய நம்பிக்கையை எவ்விதமாக வெளிப்படுத்துகின்றோம் என்ற சிந்தனையோடு இந்த பாடலை நாம் கேட்போம்.
யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடகர் குழுவினருக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடகர் குழுவினருக்கு நேராக நம்முடைய வலது கரத்தை நீட்டி நாம் ஜெபிப்போம். நம்முடைய சேகர ஆயர் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய பாடல் குழுவினருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் அருமையான பாடல் பாடுகின்ற ஒரு நல்ல பாடகர் குழுவை ஆண்டு தந்திருக்கின்றார். ஆண்டவரை பாடி புகழ்வது அவ்வளவு மகிமை. நம்மை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இன்னும் இந்த பாடல் குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தனித்தனியாக பயன்படுத்தும்படியாய், இதனுடைய பிரசன்னம் பிள்ளைகளை தொடும்படியாய் நாம் ஜெபிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் அப்படின்னு ஆண்டவரே, நீ துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகின்றவர். அபீதமாகவே எங்களுடைய திருச்சபையினுடைய பாடல் குழுவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் கூட நம்முடைய சமூகத்தில் வந்து இந்த பாடல் குழுவின் ஞாயிறு ஆராதனையை அனுசரிக்கும்படி நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. பாடல் பாடின அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் எடுத்து பயன்படுத்தும் இசை வாசிக்கின்ற அருமையான தம்பி தங்கச்சி ஆசீர்வதிப்பீராக. இதை பொருட்படுத்த எடுத்து வருகின்ற எங்களுடைய சபையுள்ளர் ஐயாவுக்காக நன்றி. அவர்களையும் ஆசீர்வதியும். நம்முடைய கிருபை தாங்கட்டும், வழி நடத்தணும், இன்னும் தொடர்ந்து பயன்படுத்தும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். அடுத்ததாக நாம் கேட்க இருக்கின்ற ஒரு பாடல் நம்ம எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பழைய பாடல். பூவின் நற்கந்தம் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலும் பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே என்கின்ற ஒரு பாடல். இந்த பாடல் 1878 ஆண்டு ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட ஒரு பாடல், டவுன் இன் த வேலி. இந்த பாடலை எழுதியவர் வில்லியம் ஆர்கட் குஷிங் என்பவரால் எழுதப்பட்டது. இந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் ராபர்ட் என்கின்ற அவருடைய நண்பர். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு பாடல். அருணோதயம் போல் ஆண்டவர் புறப்படுவார், கர்த்தரை நாம் பின்தொடருவோம் என்கின்ற அந்த வசனத்தை மையமாக கொண்ட ஒரு பாடல். நாம் ஆண்டவரை பின் செல்லுகின்ற ஒரு சந்ததிகளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் கேட்ட திருவசனத்தின் அடிப்படையில் சீடர்கள் என்பவர்கள் கர்த்தருக்கு பின் செல்கின்றவர்கள். அவர்களுடைய சீடர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியிலே கர்த்தருக்காக தொடர்ந்து பின் செல்ல நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக இந்த பாடலை பாடகர் குழுவினர் பாட நாம் கேட்போம்.